ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் துறவரம் பற்றி, சிஸ்டராகிறத பற்றி கேள்வி கேட்டால் உடனே அவங்க சொல்கிற பதில், நாங்கள் சிஸ்டராகி தான் நல்லது செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மிகச்சரியான கேள்வியும் பதிலும் கூட. சிஸ்டராகி தான் சோஷியல் சர்வீஸ் செய்யணுன்ற அவசியம் இல்லை என்ற ஒரு கேள்விக்கான பதிலை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். சிஸ்டர் ஆகிறது அல்லது ஃபாதர் ஆகிறதுன்றது சோஷியல் சர்வீஸை செய்யறதுக்கு அல்ல. அதற்கு மாறாக இறை இயேசுவின் அன்பை உணர்தல், வாழ்தல், அதை சாட்சியப்படுத்துதல். அப்படி சாட்சியப்படுத்தும் பொழுது நாம சோஷியல் சர்வீஸ், அதாவது அயலானை நேசிப்பது என்பது ஒரு பணியாக இங்கு மாறுகிறது. அதனால இன்றைக்கு இளைஞர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு நான் சொல்கின்ற பதில், நீங்க சிஸ்டர் ஆகணும் விரும்புறீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக சிஸ்டர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. மாறாக இறை இயேசுவினுடைய அன்பை உணர்தலும், வாழ்தலும், அதை சாட்சியப்படுத்துதலும் தான் துறவு வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது. அதனால சிஸ்டர் ஆகிறதோ அல்லது ஃபாதர் ஆகிறதோ அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இறை இயேசுவின் அன்பை நாம் உணர்கின்றோமா? தமிழ் இதுல தாய்மானவர் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார், சொல்லும் பொருளுமின்றி சும்மா இருப்பதுவே அல்லும் பகலும் சுகம் பராபரமே என்று. இறைவனை நாம் நமக்கு உணர்ந்து அந்த இறை அன்பை பிறருக்கு எடுத்து சொல்வதுதான் அல்லது பிறரிடம் நாம் எடுத்து கூறுவதுதான் இந்த துறவரமாக கருதப்படுகிறது. இப்ப சலேசிய வாழ்வுல இளைஞர்கள் மத்தியில நல்லாயனாம் இயேசுவினுடைய அன்பை, இயேசுவின் அரவணைக்கும் அன்பை இளைஞர்களிடம் எடுத்து சொல்வது அல்லது அதை சாட்சியப்படுத்துவதுதான் சலேசிய சகோதரிகளினுடைய வாழ்வாக அமைகிறது. எனவே முதலில் நல்லாயன் இயேசுவின் அன்பை நாம் உணர்வது, அந்த உணர்ந்த அன்பை இளைஞர்களுக்கு சாட்சியப்படுத்துவது. எனவே அன்பார்ந்த இளைஞர்களே, உங்களை துறவர வாழ்க்கைக்கு சலேசியன் சிஸ்டரா நாங்கள் வாழ அழைக்கின்றோம், அன்புடன் அழைக்கின்றோம். அது சோசியல் சர்வீஸ் செய்வதற்கல்ல, மாறாக நல்லாயன் இயேசுவின் அன்பை நீங்கள் உணரவும், அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், குறிப்பாக இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். Come with us and stay with us and walk with us. என்னுடைய சலேசிய துறவர வாழ்க்கையிலும் என்னுடைய கல்வி பணியிலும் நான் ஏராளமான இளம் பெண்களை சந்திக்கிறேன். நான் சந்திக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் கடவுளுடைய நிறை வாழ்வையும் அவங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்களும் இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருந்து நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு இளம் பெண்களுடைய வாழ்க்கையில நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் ஒரு சலேசிய சகோதரியா வந்து எங்களோட சேர்ந்து பணி செய்யக்கூடாது? சலேசிய சகோதரியா இந்த சபையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா டான் போஸ்கோ தான் என்னுடைய எடுத்துக்காட்டு. அவருடைய முழு வாழ்க்கையுமே இளைஞர்களுக்காக செலவிட்டாரு. இளம் பெண்களாகிய உங்க கூடயும் எனக்கு பயணிக்க இந்த சபையை மூலமாக எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இளம் பெண்களுடைய மகிழ்ச்சியிலும் துக்கத்திலையும் அவங்களுடைய வழிநடத்திலையும் நான் நிறையவே பங்கெடுத்திருக்கேன். இளம் பெண்களாகிய நீங்க ஏன் எங்க கூட சேர்ந்து பயணிக்க கூடாது? வந்து பாருங்க.